அடுத்து அவர் கூப்பிடலாமா? ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி சார் முரளி சார் சேர்ந்து ஒரு படம் வச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்து சிவாஜி சார் வந்து தனியாக ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து முரளி சார் உள்ள வருவாங்க. அப்போ சிவாஜி சார் வந்து முரளி சாரை பார்த்து கட்டின கோட்டை ஒன்று அதை கட்டி காக்க இப்போ காவல் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ முரளி சார் இருந்தாங்கன்னா இவங்களை பார்த்து இந்த பாட்டை கண்டிப்பா பாடியிருப்பாங்க. ஏன்னா இவர் நடந்து வந்தாலே மாசி அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ இவர் இருக்கிற கேர்ள் ஃபேன்ஸை வச்சு வச்சோன்னா வேலை பண்ணுறதுக்கு இடமே இருக்காது. அவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆல் டைம் வைப்பு இவர் வந்தாலே வந்து வேற லெவலில் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒரு பெரிய படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைவருக்கும் பிடித்த அன்பான நதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள், அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லியிருக்கேன். நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி, எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம். அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அண்ட் முக்கியமாக அது முதல் நன்றி வந்து பிரிட்டோக்கு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பிரிட்டோக்கும் சரி, ஸ்னேஹா பிரிட்டோக்கும் சரி, கோ ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்ல தான் வரணும். பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்தது. அது பிரிட்டோவுக்கு இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை அவர் கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. அது எப்பவுமே இருக்கிறது. அண்ட் பிரிட்டோவுக்கு பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ற ப்ரொடியூசர் பிரிட்டோவுக்கு வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு வர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷோர் ஹி ஃபீல்ஸ் தி சேம் அஸ் வெல். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும். அதித்தி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அமையும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் என் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம், என் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் யார் பற்றி பேசுறேன் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியாது. The amount of love and respect that he has to you. நீங்க வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு வேலையை பண்ணாங்க, அது உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்க சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க ஒரு டியூனை போட்டாங்க நேசிப்பாங்க. அது நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா. நானே ஒரு தடவை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸை சேர்த்துட்டு so much positivity in one film அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் முக்கியமா இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகேயன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். And Sharat sir, of course, we all love you sir. So you being a part of this film, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரபு சார் இருக்காரு, கல்கி மேம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ டீம் இட்செல்ஃப் இது ரொம்ப ஒரு பிரமாதமான டீம். அண்ட் ஒன்றுக்குள்ள ஒன்று ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே ஸ்டார்டட் திஸ் மூவி அபவுட் இயர் அண்ட் ஹாஃப் பேக். அண்ட் இன்னைக்கு வந்து Jan 14 ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், படம் வந்து Jan 14 தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியம்ல, ஒரு மேக்சிமம் சந்தோஷம், மேக்சிமம் ஒரு பெருமையோட இப்படியே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஒரு ராத்திரியில நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் 3 பேர் வாழ்க்கை, யாருன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்காவோட 3 பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்க வந்து மேடைக்கு கூப்பிடலாமா? அவங்க வாயால தம்பியை வாழ்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல கை தட்டல் கொடுக்கலாமா?
congratulations and all the best சொல்லிட்டாங்கன்னா I think life would have come a whole circle. எல்லாருக்கும் வணக்கம். Akash, I love you. I'm very proud of you. God bless you. Thank you so much. Thank you so much, ma'am. I think it's a very proud moment for you. உங்களுக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. But we can see how happy you are. உங்க ரெண்டு மகன்களும் எவ்வளவு அழகா. Yes. Very proud mother. இல்லை உண்மையிலே நான் ஏன் இன்னைக்கு அவங்கள இங்கே வர சொன்னேன்னா சொல்லுவாங்க இல்லையா, தான் வாழ்க்கை வந்துட்டு தான் பசங்களோட கோல்ஸ் இல்லை ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸாக அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அது வந்துட்டு அதை நோக்கி பயணப்படுற நிறைய அம்மாவும் எனக்கு இருக்காங்க. அதில் எங்கள் அம்மா வந்து இருக்காரு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் விஷயம் அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிப்பேன். நிறைய பேசிட்டோம், ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறைய பேசிட்டோம். ஸோ ஆன் ஸ்டேஜ் பேசுறதுக்கு ஒன்று இல்லை. பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ். அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது. அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதை அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இந்த ஸ்பீச் கூட முடிச்சுக்கிறேன். கப்பு முக்கியம் தம்பி, ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. Thank you. வணக்கம் சார், நீங்கள் மட்டும். ஆமாம் ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. சரி, ஒரு சூப்பர் அம்மா இல்லை. இதே எங்கள் அம்மாவெலாம் பேசணும்னா 7 பேப்பர் திட்டிடுவாங்க. So yes, இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். அகிலே. So now I would like to invite நம்ம கதையின் நாயகன் Akash Murali onto the stage. Now நல்ல கை தட்டோட let's have Akash Murali onto the stage. Nice to see brothers standing like this. இது ஒரு நல்ல பிக்சர் ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட். அகில இந்திய தலைமை அதுவா முரளி மற்றும் ஆகாஷ் முரளி அவர்களுடைய ரசிகர் நற்பணி மன்றத்திலிருந்து அவங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் திஸ் த மோஸ்ட் ஸ்பெஷல் மொமெண்ட். நாங்கள் ஒரு கரெக்டான தருவாக இருக்கும். ஒரு நல்ல கைது கொடுக்கலாமா? ஸோ இந்த தருணத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க பார்க்கும்போது. இதே இடத்துல மனைவி பிடித்த சார் விட்டோ சார் நீங்களும் இந்த இடத்துல தயாரிப்பாளர் அவர்களே என்னோட வேலை கிடைக்கும். Respect, we invite Sneha Britto onto the stage. Please join us at this stage.
சிட்டி படத்தில் ஹீரோ ஆகி ரிலீஸ் பண்ணி சார். தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக நம்முடைய தேசியமய திரைப்படத்தின் இயக்குனர் விஷ்ணுவர்தன் சார் அவர்களை கிடைக்க ஒரு நிகழ்வை கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக விழாவின் நாயகன் நம் அனைவருக்கும் பிடித்த இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்களை கிடைக்கும். Thank you so much. Thank you all of you. Thank you. ஓகே ஏஞ்சலி. எஸ். சூப்பரா ஜாலியா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து அற்புதமான பாடல் நம்மளுடைய படத்திலிருந்து என்ன பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போனி போ அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து பாடம் அவர் எக்ஸோடைய கல்யாணத்துலேயே பாட்டு பாடி காசு வாங்கிட்டு வந்தவர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், ஒரு அற்புதமான ஒரு டேலண்ட், அந்த மனசுல யாருமே வராது. இந்த பாட்டு அந்த எக்ஸல் நினைச்சு ஒரு அழகா பாட்டு சோல்ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரா அந்த எக்ஸஸ் நெனஸ் பாடுறதுனால. ஓகே பட் எனிவேஸ் ரொம்ப அழகா இருந்தது அவருடைய குரல்ல கேட்கறதுக்கு. அண்ட் மியூசிக் as usual யுவன் சாருடைய லவ் சாங்ஸ்னால டக்கர் திஸ் வாஸ் எனக்கு வேர்ட்ஸ் இல்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடி நம்ம பேச கூப்பிட போற பர்சன் இஸ் another very very special person. ஆக்சுவலி அவங்களை பத்தி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம எல்லாரும் நிறைய இடங்கள்ல பேசி பார்த்திருப்போம், பாடி பார்த்திருப்போம், பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்திருப்போம், கியூட்டா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். பட் ஐ ஹர்ட் மோர் தென் தட். அதாவது ஒரு படத்துல இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னா she gives her 100% அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். she has a lot of effort. அந்த ஒரு ஆக்டிங் வந்து அழகா வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எஃபோர்ட் போடுவாங்க. அந்த டைரக்டர் என்ன சொல்லுவாங்களோ அதை ரொம்ப அழகா பண்ணுவாங்க, முழுமையா பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி she is a very nice person inside out. அதாவது நீங்க என்னைக்கு எங்க அவங்க நீங்க பார்த்தாலும் ஒரு வார்ம் ஸ்மைலோட கிரீட் பண்ணுவாங்க. இன்னைக்குமே முகம் சொல்லிச்சு நீங்க அவங்களை பார்க்கவே முடியாது. ஒரு ஹாப்பி பாசிட்டிவ் வைப்ஸ் கேரி ஒரு பர்சன் அவங்க. நிச்சயமா அவங்க படத்துல சீக்கிரம் ரியாக்ஷன் கொடுக்கறத விட இந்த மாதிரி பல இடத்துல ரியாக்ஷன் கொடுக்கறது பயங்கரமா யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆயிருக்கு. இப்போ கூட இந்த கியூட்டான ரியாக்ஷனுக்காக ஒரு 3 பேர் கீழே குனிச்ச மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ அனைவருக்கும் பிடித்த அதிதி சங்கர் அவர்களை மேடை அழைக்கிறோம். Good evening and எல்லாருக்கும் வணக்கம். And as always ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். பட் வெரி சீக்கிரமே தேங்க்யூ. No, I heard I was sad from நான் நிறைய லெட்டர்ஸ் கிட்ட இருந்து கேட்ட விஷயங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும். சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. I'm so excited and so happy that we're just 10 days away from release. So big thank you to the whole team. I've had a wonderful experience and it's everything's just coming back to me. Vishnu sir, a big thank you to you. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடட். அவருக்காக தான் இந்த படம் சைன் பண்ணேன் பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார். அண்ட் தேங்க்யூ, என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கு சார். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து திருமல் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது. செகண்ட் படம் வந்து மகாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்ல
சீன்லாம் அனுப்புவாங்க. விஷ்ணு சார் மேலே எவ்வளோ நம்பிக்கைன்னா we had 2 narrations and அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம். கேரவனில் கூட இல்லைங்க, நேராக ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கெல்லாம் இதான் சீனு, இதான் ஒரு டைலாக் போ அப்படின்றாரு. ஸோ that was a different experience. He put me on the spot, but I felt I learned so much in that space that sir gave to me. So thank you so much, and I hope I've done justice to Diya's character in this movie. And Akash, I'm so happy to be part of your debut. All the best to you. And a big thank you to our producer, Brito sir. Hats off, sir, for pulling off such a huge project. Honored to be part of it. Also, Sneha for putting together this team. Thank you. Anu ma'am for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, Neelan sir, the writer, and today is Yuvan sir's day. நான் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அதில் யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ அகேன் ஐ திங்க் ஐ பின் பிளெஸ்ட். ஸோ சார் ஐ எம் கெட்டிங் விண்டேஜ் வைப்ஸ். இப்போ கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம், விண்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும். ஸோ சூப்பர் ஹாப்பி. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ டூ. அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்துருக்க மை அதர் கோஸ்டார் எஸ்கே சார், வணக்கம் சார். நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்னைக்கு வராங்க அப்படின்னு. நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இதை லாஸ்ட் பெஞ்சில் சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதாங்க பண்ணிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நீங்களும் எனக்கு ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிஜமா அப்படியே அதான் சொல்லிட்டு இருக்காரு, எங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க அப்படி மாற்றி மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்பையிலேருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். And my second movie, he was my co-star, and I'm so happy that you're here today for this event, sir. Thank you, decent place to Thank you, sir. Thank you so much to everybody. I really hope you enjoy this movie. And Amma and my best friend, my brother, everybody here today. Thank you guys so much. Love you guys. Thank you. நல்லா போயிட்டு இருக்கு, அப்படியே விட்டுருவோம். இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து யுவன் சாரோட மியூசிக்கில் பாட்டே பாடிருக்கீங்க விமன் படத்தில். அதே மாதிரி யுவன் சாரோட பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச யுவன் சார் பாடல் அது? ஆக்சுவலி விமன் படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம். அங்கேயே நான் அந்த பாட்டு நான் அவர் கூட பாடினேன். சாங் லூசு பெண்ணேன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்லேயே பாடினோம். தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் எப்பவுமே வைப் பண்ணுற சாங்காக இருந்தது அது. அப்புறம் அந்த எவன்டி ஒன்று பெத்தான் இந்த மாதிரி அப்புறம் லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும். ஆனால் டக்குன்னு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டு ரொம்ப இதை பாருங்க. நான் டீசெண்டாக இல்லை இல்லைங்க, இதுதான் ரீசெண்டாக நல்லா இருக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா யுவன் சார் பாடனாலே அதுக்கு பின்னாடி அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போகாதே பாடி பண்ணி எனக்கு மெமரிஸ் வரும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வேற ஒரு லவ் பண்ணி ஊர் விட்டு போச்சு, அப்போ நான் போகாதே பாட்டு பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு யுவன் சாரோட பாடல் வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டால் உங்களுக்கு மெமரிஸ் தான் என்ன பாட்டு? ஒரு சாங் அண்ட் அதோட அசோசியேட் ஆயிருக்க ஒரு மெமரி. I feel Yuvan sir has like a go-to song in every situation in your life. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாங்காக கேட்குறீங்க, ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பி லைஃபாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், ஐ திங்க் ஃபார் எவ்ரி திங் யூ கிவன் அஸ் கில்லர் ட்ராக்ஸ் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். நீங்கள் ஸ்மார்ட்டில் கூட இல்லை இல்லைங்க, கண்டிப்பாக நானே சொல்கிறேங்க. சில பேர் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களே லவ் ஃபெயிலியராக நினைக்கிறது யுவன் சார் பாட்டு கேட்டால் அப்போ தான் அந்த லவ் ஃபெயிலியர் வைப் அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அற்புதமான வைப் இருக்கும். ஆமாம், இந்த பாயிண்ட் நான் சொல்லே ஆகணும் சார். உங்கள் பாட்டில் கேட்கும் போது லவ் பண்ணலன்னா கூட லவ் ஃபெயிலியர் வந்துடும், லவ் ஃபெயிலியரே ஆயிருக்காது, அப்படியும் அழுகழுகையாக வரும். ஒய் சார்? சார் எனக்கும் அந்த வியாதி இருக்குது சார். ஒய் சார், நான் எனக்கு அந்த பாட்டுக்காக லவ் வருது, அந்த பொண்ணு வேற ஒருத்தமாக லவ் வருது சார். இதுதான் சார் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. வாட் இஸ் தி சொல்யூஷன் டு சால்வ் இட்? இல்லை, நீங்கள் அந்த பாட்டை பாடியிருக்கீங்க அதனால. இல்லை, நான் பாடுறது கேட்கறது மட்டும்தான். ஆக்சுவலாங்க பொங்கலுக்கு எப்பயுமே வந்து குடும்ப படம் வரும், ஆனால் இந்த பொங்கலுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எல்லா படமும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுடைய கேம் சேஞ்சர் இருக்குது. ஸோ நினைச்சேன் என்னடா
தெரியல அப்படின்னு என்ட்ராகும்போது கூட 2-3 பேர் சொல்லிட்டே வந்தாங்க. என்ன இந்த தடவை சங்கர் சார் வர்சஸ் அதித்தி சங்கர் வர்சஸ்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் த ஆடியன்ஸ் ஆன் பொங்கல். ஸோ ஹோப் யூ என்ஜாய். ஆல்சோ ஒன் மோர் திங், இட்ஸ் குட் டு பி பேக் இன் மை ஸ்கூல். ஸோ நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு பி பேக் ஹியர் டு செலிப்ரேட் மை ஆடியோ லான்ச். ஸோ தேங்க்ஸ் ஃபார் whoever picked this venue, guys. Good இப்போ job. கூட இது ஆனுவல் டே மாதிரி தான் இருக்கு. சரத் சார் எமாஷனல் மாதிரி உட்காந்து விட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சக்தி. தேங்க்யூ ஸோ Thank மச். you. Thank you all so much. Thank you so much. அவங்க நல்லா கைதல் கொடுத்துடலாம் உங்களுடைய சில பேர் வந்து படத்துல டைலாக் என்ன பேசுவாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா இவர் மட்டும்தான் பட ப்ரமோஷன் என்ன டைலாக் பேச போறாரு, என்ன விஷயங்கள் பேச போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இதை பத்தி சொல்லணும்னா நிறைய லைஃப் லெசன்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு விடுவாரு. அது அப்படியே ஒரு ஜாலியா இருக்கும். ஒரு சொல்றது எனக்கு தெரிஞ்சு இவரால் தான் எனக்கு 1.5 GB டேட்டாவை 1.1 GB போறதுக்கு காரணமே இவர் தான். ஏன்னா அவ்வளவு வீடியோஸ் வந்து இவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் வில்லியம் சார் அவர்கள் கிடைக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஜாக்லினா அவங்க ரிக்வெஸ்ட் இருக்காங்க சார். இவங்க ஏஜ் ஐயோ சாரி. இந்த வீடியோல ஃபுல்லா ஏஞ்சல் சொன்னீங்களே மறந்துட்டீங்க. அந்த லைன்ல சார் மாத்திட்டாங்க. சாரி சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுச்சா, அதான் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இல்ல சார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். பிரச்சனை இல்லை சார். சரி சார். என்னை பார்த்து மாக்கா பண்ணாங்க சார். How are you? I'm too good. Thank you. How are you? Super. பக்கத்துல பஸ் விட்ட பையன் மாதிரி பண்ணாம பாலா சூப்பர்ல பாலா. ஓகே சார். ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்றாரு சார். ரீசெண்டாக கூட வீடியோ பார்த்தேன், சந்தோஷமா இருந்துச்சு. ரீசெண்டாக நம்ம சேர்ந்து ஒரு வீடியோவை ஹவுஸ் ஓனர் பார்த்துருக்காரு சார். ஏன்னா லவ்னா என்னன்னு கேட்டேன். அப்படி வீட்டில் கேட்டீங்க லவ் மேரேஜ் தான் காலி பண்ண சொல்றாரு சார். ஆமா சார். சந்தோஷமா இருக்கு பாலா. என்னோட ஃபேமிலி நிகழ்ச்சி மாதிரி என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் விக்டர் சார், மனைவி குருமா மேம், ஸ்னேகா, மிச்சி. ஸ்னேகாவோட பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக ஸ்னேகா உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ. ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப் அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷுவர் பெரிய ஆகும். என்னோட கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு. ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பேயில். தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு விஷ்ணு படம் பண்ணுறாரு. அவரோட மேக்கிங் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர். அவரோட டைரக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் லான்ச் ஆகிறார் அப்படின்றது என்னது பெரிய விஷயம். சூப்பர். அப்புறம் நம்ம இவன் அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 months முன்னாடி வீடியோ பார்த்தேன். ஒண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் இருந்துச்சு. சவுண்ட் பேலன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் அதித்தி அவரோட பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு. ப்ராமிசிங்காக இருக்கு. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பொங்கல் மாதிரி ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுது பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி நான் வாழ்த்துக்கிறேன். வந்து இந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எதாவது மிஸ் பண்ணிக்கலாம். நீங்க அடிக்கடி கேட்கிற யுவன் சாரோட பாடல் சார். எந்த மூடுக்கு வேணும் உங்களுக்கு? லவ் மூடுக்கு வேணுமா? இல்ல சார். இல்ல நீங்க உங்க மூட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. எனக்கு என்ன சார், நான் என்ன மூட்ல கேட்கறேன் சார், நமக்கு ஒரு பொண்ணு மேல ஆசையா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு நம்ம ஆசையா இருக்கு. அப்போ என்ன பாட்டு கேட்பீங்க? நீ வா. மாட்டிக்கிட்டேன். நிஜமா மாட்டிக்கிட்டேன். நமக்கு எத்தனை பொண்ணு மேல ஆசை இருக்கு? மூணாவது ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு. எனக்கு அத்தனை பொண்ணு மேலே ஆசை இருக்கு சார். ஆனா அத்தனை பொண்ணுக்கு எனக்கு ஆசை இல்லை சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? எனக்கு ஒரே பொண்ணு வேணும் சார். அவங்க லவ் பண்ணலாமா? ஆமா சார். நீங்க ப்ரொபோஸ் பண்ணீங்களா? பண்றேன் சார். இருக்காங்களா? அவங்க அப்பா கூட ஸ்டேஜில் இருக்காங்களா? ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க சொல்றீங்களா? யார் ஏஜென்ட்னா வேணுமா சார்?
எனக்கு ஓகே தான் சார். இல்லை உங்களுக்கு யார் லவ் பண்ணாமல் இருக்கா? அந்த பொண்ணு யார் பாப்பாளா? ஆச்சரியமா இருக்கு. அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரேஜ் சார். இல்லை சார், ஒன் சைடாக போகுது சார். சார் கேட்டேன், நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பாட்டு கேட்டீங்க ஒன் சைடில் போகும்போது? அவர் பாட்டிலையா? ஆமாம் சார். அவர் பாட்டில் நிறைய இருக்கு. தனுஷ் நடித்த படம் இருக்குல்ல, காதல் கொண்டே இல்லை. ஆமாம் சார். அதில் அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக. லவ் ஃபீலிங் அந்த பாட்டெலாம் பாடலாமே. இது சார் காதல் லவ் சைடு. அதில் இருக்கு இன்னொரு சாங் இருக்கு ஆக்சுவலாக. இல்லை சார், இன்னொரு சாங் இருக்கு. இன்னொரு சாங் நெஞ்சோடு வளர்ந்திடு. இன்னொன்று இருக்கு. அவர் மியூசிக்ல வந்து எல்லாமே வந்து காதல் ரிலேட்டட் சாங். இவங்க சொன்னாங்க அதித்தி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ வைப் பழைய அந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் சரி இப்போவும் சரி வைப்புன்னு சொன்னால் அவரோட மியூசிக் எல்லாமே கேட்கலாம். எனக்கு என்ன பாட்டு, எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங்கும் கேட்டிருக்கேன். வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பாடுற ஸ்டைல்லாம் பிடிக்கும். அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும். இது என்ன ரொம்ப நிறைய பேச வைக்கிறீங்க. இல்லை சார், சூப்பர் சார். பேச வைக்கலாம் சார். பஸ் ரொம்ப நன்றி சார். என்ன சொல்கிறாருன்னா, சாரோடைய பாட்டு மெட்ராக்ஸ் விஷயம் மாதிரி அதில் நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார். எல்லாமே இருக்கும். ஸ்னேகா பற்றி போய் பேசல. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக சூர்யா கார்த்தி மாதிரி ஆகாஷ் அதர்வாவோட காம்பினேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கூட ஒருத்தர் இருக்கிற போது வந்து நிறைய அட்வைசஸ் டிப்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்குது. அண்ணன் இருக்காங்க, அப்பாவோட பிளஸிங் இருக்குது, மாமனார் வந்து ப்ரொடியூசர். இதுக்கு மேலே என்ன வேணும் ஆகாஷ்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. For more videos, like, share, comment and subscribe.